செய்த நன்மைகள் நினைக்கின்றே, செய்த நன்மைகள் நினைக்கின்றேன், நன்றியோடு துதிக்கின்றேன், நான் நன்றியோடு துதிக்கின்றேன். கைவிடாத என் நாயனே, என்னை கைவிடாத என் நாயனே, கல்வாரி நாயகனே, கல்வாரி நாயகனே, துணையாளரே, 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 இணையில்லா மனவாளரே, நீர் இணையில்லா மனவாளரே, உணவாக வந்தீரையா, குணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, என் உயிரோடு கலந்தீரையா. Sing it again. துணையாளரே, துணையாளரே, சத்தம் உயர்த்தி, துணையாளரே, 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 இணையில்லா மனவாளரே, இயேசு இணையில்லா மனவாளரே, உணவாக வந்தீரையா, உணவாக வந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா, உயிரோடு கலந்தீரையா. துணையாளரே, துணையாளரே, பரிசுத்த ஆவியானவரே, இயேசுவே, இயேசுவே, உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ, எங்களுடைய இருதயங்கள் உம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்பப்படுகிறதற்காக நன்றி. எல்லா சோர்வின் ஆவிகள் வெளியேறுகிறதற்காக நன்றி. ஓ, உம்முடைய உற்சாகத்தினாலே எங்களை நிரப்புகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. ஷெகெலே மஹமரா கபரு சனமகா யாலமரா துராரியாதரா. Thank you, Abba. நன்றி இயேசுவே. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருக்கிறபடினால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே, உம்முடைய பிரசன்னத்தினால நீர் நிரப்பணுமே, தொடர்ந்து நீர் மகிமைப்படணுமே, பெரிய காரியங்களை செய்யணுமே. உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே, உண்மையே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆராதனையின் ஆண்டவரே, எல்லா மகிமை எல்லா துதியையும் நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக, அங்கீகரிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனை உயர்த்தி துதியுங்கள், அவர் நாமத்தை போற்றியே தேவனை உயர்த்தி துதியுங்கள் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
துதியாய் வரினும் விட பலனும் ஏழை கடை களமுமான படும் பலவந்தர் அரவாரம் என்றும் அரவாரம் என்றுமே படும் பலவந்தர் அரவாரம் என்றும் அரவாரம் என்றுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் இவரே நம் தேவன் இவர் நம்மை ரட்சித்தார் இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம் இவரே நம் தேவன் இவர் நம்மை ரட்சித்தார் இவரின் ரட்சிப்பினால் களி கூர்ந்திடுவோம் இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார் இவர் பகைவரை வென்று கீழ்ப்படுத்தினார் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் அந்நியர் ஆள்வதில்லை இந்நீளம் தன்னில் நம்மை மண்ணாதி மன்னனே நம் மகிழ்வனாயிருப்பார் அந்நியர் ஆள்வதில்லை இந்நீளம் தன்னில் நம்மை மண்ணாதி மன்னனே நம் மகிழ்வனாயிருப்பார் மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே மன்னரும் தேவ சமாதானம் தங்கும் சமாதானம் தங்கிடுமே தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார் சிறந்த விருந்தொன்று சீயோன் மலையின் மீது அருந்த யாவருக்கும் ஆயத்தமாக்குவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார் நிந்தையை நீக்கி கண்ணீரை துடைத்து கண்ணீரை துடைத்திடுவார் தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி நம் தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி தேவனை உயர்த்தி துதியுங்கள் அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரத்திலே 4வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென். கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதியடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலன். ஹல்லேலூயா. நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். ஆமென். எத்தனை சீரல்கள், அது எவ்வளவு வேகமாய் நம்மை மோதி அடிக்கிறதா இருந்தாலும் ஆண்டவர் நமக்கு பெலனாய் இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் நமக்கு திடனாய் இருக்கிற வரைக்கும், ஆண்டவர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் நம்மை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேவனின் செயல் அதிசயம் என்று, அதிசயம் என்று
தேவனின் செயல் அதிசயம் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி தேவனை உயர்த்தி துதியுங்கள். அவர் நாமத்தை போற்றிய தேவனை உயர்த்தி துதியுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. தெரிந்த பாடல் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போலே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சீரந்தோர், பதினாயிரங்களில் சீரந்தோர், காட்டு மரங்களில் கீர்ச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீர்ச்சிலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பம் ரசத்திலும் அதிமதுர. நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்ப ரசத்திலும் அதிமதுர. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சீரந்தோர், பதினாயிரங்களில் சீரந்தோர், அவரிடதுகை என் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவரிடதுகை என் தலைக்கு வலக்கரத்தாலே தேற்றுகிறார். அவர் நேசத்தால் சோகமானேன், என்னில் பரந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானேன், என்னில் பரந்த கொடி நேசமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சீரந்தோர், பதினாயிரங்களில் சீரந்தோர். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா. பதினாயிரங்களில் சீரந்தோர், பதினாயிரங்களில் சீரந்தோர். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம். கேட்டு
அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன், அவர் சமூகத்தில் மகிழ்ந்திடுவேன். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. என்னேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நன்னேருமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் நன்னேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. பாரிரருணோதயம் பாரிரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, பாரிரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமா, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ, பதினாயிரங்களில் சிறந்தோ. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. அவர் நேசத்தால் சோகமானே, என்மேல் பறந்த கொடி நேசமே. என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். என்மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. நேசம் என்கிற கொடியை நம்மேல் பறக்க செய்திருக்கிறார். எப்பொழுதுமே கொடி என்கிறது ஒரு உரிமையின் அடையாளம்.
கொடி என்பது உரிமையின் அடையாளம். அவர் அன்பின் கொடியை நம்மில் பறக்க செய்ததினால் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நம்மால் அறிய முடிகிறது. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமா, 10,000களில் சீரந்தோ, 10,000களில் சீரந்தோ. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவன், நான் அவருடையவள். என் நேசர் என்னுடையவர். இந்த வார்த்தை இந்த ஆராதனை நேரத்தில் சொல்லுங்க. என் நேசர் என்னுடையவர், எனக்கு சொந்தமானவர், அவர் எனக்குரியவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவர் மகிமைப்படுவார், சத்துரு வெட்கப்பட்டு போவான். ஹல்லேலூயா. என் நேசர் என்னுடையவர். என்னவரே, என் ஆத்ம நேசரே, என்னவரே, நீர் என் மணவாளரே, என்னவரே, என் ஆத்ம நேசரே, என்னவரே, நீர் என் மணவாளரே, என்னை பிரியமே என் ரூபவதியே என்று அழைப்பவரே, என்னவரே, 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 உடையவரே, என்னவரே, 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 உடையவரே. இந்த ஆராதனை வேளையில கர்த்தருடைய அன்பு நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதயத்தை அவருடைய அன்பு நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவை விட்டு தூரமாய் போகிற நிலைகள் எல்லாம் மாறுகிறது. அவருடைய அன்பை நினைத்து பார்க்கிற வேலையாக இந்த ஆராதனை வேலை மாறிக்கொண்டிருக்கிறது. அன்றைக்கு தூரம் போன அந்த இளைய குமாரன் தான் பன்றியினுடைய தவிட்டினாலே தன்னுடைய வயிற்றை நிரப்ப அவன் ஆசையாயிருந்தோம். அதை கூட அவனுக்கு யாரும் கொடுக்கவில்லை. அப்பொழுது அவனுக்கு புத்தி தெளிந்து அவன் சொன்ன வார்த்தை, என் தகப்பனுடைய வீட்டிலே இருக்கிற வேலைக்காரர்கள் எத்தனையோ பேர் நல்ல உணவுகளை சாப்பிடுகிறார்கள், நன்றாயிருக்கிறார்கள், ஆனால் நானோ இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி மனம் கலங்கி தகப்பனுடைய அன்பை நினைத்து அவன் திரும்பி வந்தான். இந்த ஆராதனை வேளையிலே ஆமென், அதுபோல ஆண்டவர் யாரையோ சிலரை தொட்டுக் கொண்டிருக்கிறார். இயேசுவின் அன்பிலிருந்து நீங்கள் தூரமாய் போய்விட முடியாது. இயேசுவின் அன்பிலிருந்து நீங்களே உங்களை பிரித்தாலும் முடியாது. ஆமென். உங்களை தம்மண்டையாய் இழுக்கிற சக்தி அவரிடத்திலே உண்டு. ஹல்லேலூயா. உன்னத பாட்டு புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு பின்னாக செல்ல முடியாதபடி உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளையில் உங்களை விட்டு கலன்று போவதாக, உடைக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. யாரை ஆண்டவர் விடுதலையாக்குகிறார் இந்த நேரத்திலே? ஆமென். கிறிஸ்துவின் அன்பு உங்களை நெருக்கி ஏவுகிறது. Hallelujah. Give thanks to him. Come on, lift up your voice. Hallelujah. Father, we bless your name. Hallelujah. Oh, உமக்கு மகிமை செலுத்துகிறோம்.
ஹல்லேலூயா. நீர் பெரியவர். தொடர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து ஓசன்னா பாடிடுவேன். நான் ஓசன்னா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என் நேசர் பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார், சிலுவையில் அறைந்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார், இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். பாவங்கள் போக்கிவிட்டார், சாபங்கள் நீக்கிவிட்டார். இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் சுகமானேன், சுகமானேன். நான் சுகமானேன், சுகமானேன். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். மேகங்கள் நடுவினிலே என் நேசர் வரப்போகிறார். கரம் பிடித்து அழைத்து செல்வார், கரம் பிடித்து அழைத்து செல்வார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், என் கண்ணீரெல்லாம் துடைப்பார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. எனக்கு வெற்றி உண்டு, வெற்றி உண்டு, வெற்றி உண்டு.
எப்போதும் வெற்றி உண்டு. ஆமென். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே பறித்து கொண்டார். சாத்தானின் அதிகாரம் எல்லாம் என்னே பறித்து கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சத்தமாய் காலாலே மிதித்து விட்டார். காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் அல்லேலூயா எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சாத்தானின் அதிகாரத்தை இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சிலுவையிலே அறைந்து அவனை காலாலே மிதித்து வெற்றி சிறந்தவராய் அவர் இன்றைக்கும் இருக்கிறார். உங்கள் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லை. சத்ருவுக்கு உங்கள் மேல் அதிகாரம் இல்லை. இயேசு வெற்றி சிறந்திருக்கிறபடியினால், இயேசு வெற்றி பெற்றவராய் இருக்கிறபடியினால் வாய்களை திறந்து ஹல்லேலூயா ரபனா சந்தரபா கதே நிமரமனா சந்தரா ரமனா சந்தரபா கதாதியா துரபா. ஒரு புதிய பலன் உண்டாகட்டும், புதிய பலன் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. நீங்கள் கட்டப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் பாவத்திற்கு கீழானவர்கள் அல்ல. நீங்கள் அடிமைத்தனத்திற்கு கீழானவர்கள் அல்ல. இயேசு அவைகளை உடைத்தெறிந்திருக்கிறார். இயேசு சாபங்களை போக்கி இருக்கிறார். உங்களுக்காகத்தான் இயேசு மரித்தார். ஹல்லேலூயா. விசுவாச அறிக்கையிடுங்க. என் பாவங்களை இயேசு சிலுவையிலே எனக்காக ரத்தம் சிந்தி அவைகளை மேற்கொண்டிருக்கிறார். அதன் கிரயத்தை செலுத்தி இருக்கிறார். வெற்றியுள்ள வாழ்க்கைக்காக இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். பேசுங்க அந்நிய பாஷையில் சில நிமிடங்கள். ஹல்லேலூயா. லேமா கபரா துரமா ஷபரபரபா லிமரபா கனா சப்தேன ஆதியா துரபா ரேமா கமரா தீலானா துடமலபோ சபரா வைக்கிதா பரஹபரோ சபரா ரிமா கவனோ சந்தலபா கபரா. கர்த்தர் உங்களுக்காக செய்ததை பார்க்கிறதற்கான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. கர்த்தர் உங்களுக்காக செய்ததை பார்க்கிறதற்கான ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுவதாக. குடமலபரோ சபரா யதரே மேகபரா மகதாயலபபபரா. ஓ ஹல்லேலூயா. ரேமமா சந்தரா லிபவனா சந்தரே. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. ஆண்டவர் நமக்காக செய்ததை, செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறதற்கான மனக்கண்கள் நமக்கு தேவை. மாம்ச கண்களினால் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய கண்களினாலே அவைகளை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் செய்கிறதை, நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணினவைகளை
ஒரு கண்களும் காணாததை, இதயங்களிலே யோசிக்காததை, காதுகளினாலே கேளாததை நமக்காக ஆண்டவர் செய்திருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி நான் கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்று கொள்ளுமையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. மாலை பலி போல் என் கைகளை உயர்த்தினேனையா. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். எந்த சூழ்நிலையிலே நீங்கள் அகப்பட்டிருந்தாலும், உங்களுடைய சூழ்நிலை மனுஷர்களிடத்தில் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளவு நெருக்கமாயிருந்தாலும், ஆண்டவரிடத்திலே நீங்கள் சொல்லலாம். எந்த சூழ்நிலையில் இருந்தும் உங்களை விடுவிக்கக்கூடிய சக்தி அவரிடத்திலே உண்டு. வேதத்திலே ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அது செங்கடலாயிருந்தாலும் யோர்தானாயிருந்தாலும், பிரவாகித்து வருகிற யோர்தானும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை கேட்டுதான் ஆகணும். அது கேட்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் ஒரு சில வினாடிகளிலேயே உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லாவற்றையும் ஒரு சில வினாடிகளிலே ஆண்டவர் ஒன்றுமில்லாமல் ஆக்க அவரால் முடியும். தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா? தானியேல் சொன்ன, ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். சிங்கங்களுடைய குகைக்குள்ளேயே வைத்து ஆண்டவரால் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியும். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆமென். உங்களுடைய பிரச்சனைகள் எம்மாத்திரம். ஆண்டவரால் கிரியை செய்ய முடியாத அளவிற்கு ஒரு பிரச்சனை இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லவே இல்லை. 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பாருங்க. உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உம்மை நோக்கி கதறுகிறேன், விரைவாய் உதவி செய்யும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற பிரச்சனைகளிலே ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகிறதை உங்களுடைய சொந்த கண்கள் பார்க்கும். ஆண்டவர் கிரியை செய்கிறதை உங்களுடைய சொந்த காதுகள் கேட்கும். ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சி சொல்லுகிற ரீதியிலே கர்த்தருடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Thank you அப்பா.
உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஆராதனின் மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த வேளையிலே தொடர்ந்து மீதியான பகுதிகளை நீர் ஆசீர்வதித்தார். எங்களோடு நீர் இடைப்படும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 29வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 29. பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஷ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். வாசிக்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 6வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இன்னொரு வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே இன்றைக்கு நாங்கள் தியானிக்கவிருக்கிற வசனங்களை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். எங்களுடைய மன கண்களை, ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை நாங்கள் அப்படியே பெற்றுக்கொள்ளத்தக்க ரீதியிலே எங்களுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற தலைப்பில் நின்று நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். யாரெல்லாம் அவரை தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ, அவர்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல, அவர்களுடைய ஜெபத்திற்கு, அவர்களுடைய வேண்டுதல்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக, பதில் கொடுக்கிறவராக அவர் இருக்கிறார். அதனால் இந்த நாளிலே அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்கிற தலைப்பில் நின்று தான் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். நாம் அருமையாய் வாசித்த அந்த வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம்.
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் என்று சொல்லும் போதே அது ஒரு விசுவாசத்தின் அதிகாரம். அந்த அதிகாரம் இப்படித்தான் துவங்குகிறது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது என்று சொல்லி அந்த அதிகாரம் துவங்குகிறதை பார்க்கிறோம். அந்த அதிகாரத்திலே அநேகருடைய விசுவாசத்தை பரிசுத்த ஆவியானவர் அங்கே எழுதி வைத்திருக்கிறார். நாம் வாசிக்கிற இந்த வேத புஸ்தகம் ஏதோ ஒரு மனிதர்கள் அவர்கள் நினைத்து எழுதினது அல்ல. ஆமென். கர்த்தருடைய ஏவுதலின்படி, பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி எழுதப்பட்ட புஸ்தகம் தான் இந்த பரிசுத்த வேதாகமம். உலகத்தில் உள்ள எல்லா புத்தகங்களுக்கும் இந்த புஸ்தகத்திற்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. ஆமென். இந்த புஸ்தகத்தை வாசித்து முடிக்கவே முடியாது. எத்தனை முறை வாசிக்க வேண்டும் என்று எடுத்தாலும் அத்தனை முறையும் நம்முடைய நினைவுகளை அறிந்து, நம்முடைய சிந்தைகளை அறிந்து, நம்முடைய யோசனைகள் அறிந்து நம்மோடு இடைபடுகிற வார்த்தைகளாய் இருக்கிறது. இதனுடைய வார்த்தைகள் மனிதனுடையது அல்ல, இதனுடைய வார்த்தைகள் கர்த்தருடையது. அதனால் இது கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வார்த்தை என்று சொல்லி இதை நாம் அழைக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அதிகாரத்திலே சொல்லப்பட்ட அந்த வசனம் 6வது வசனம் தான்: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஒரு மனுஷன் விசுவாசம் இல்லாமல், தேவன் மேல் நம்பிக்கை இல்லாமல் அவருக்கு பிரியமாயிருப்பது என்பது அது கூடாத காரியமாயிருக்கிறது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன், அவரிடத்தில் வருகிறவன், அவர் உண்டென்றும், அதாவது தேவன் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் அவன் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். எத்தனை மணி நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்பதில் அல்ல, அத்தனை மணி நேரம் உங்களுடைய விசுவாசம் ஆண்டவர் மேல் இருந்ததா என்பது தான் இங்கே கேள்வி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நெருங்கி வந்தவர்கள், அவரிடத்தில் அற்புதத்தை பெற்றவர்கள், அவர் மூலமாய் தன்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கண்டவர்கள் அனைவரும் விசுவாசத்திலே ஆமென் உறுதியாயிருந்தவர்கள் தான். அது ஒரு பர்த்திமேயு குருடனாயிருக்கலாம், அல்லது பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட ஆபிரகாமாய் இருக்கலாம், ஈசாக்காய் இருக்கலாம், யாக்கோபாய் இருக்கலாம். ஆமென். விசுவாசத்திலே பெரிய ஆழம் கண்டவர்கள் இருக்கலாம். இவர்கள் எல்லாருமே ஆண்டவரிடத்திலே நாம் செல்லும் போது நிச்சயமாய் அவரால் என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற ஆழமான ஒரு நம்பிக்கையும் ஒரு எதிர்நோக்கும் எதிர்பார்ப்பும் அப்படிப்பட்டதான ஒரு விசுவாசம் கொண்டிருந்ததனால் தான் அவர்களால் ஆண்டவரிடத்திலிருந்து அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடிந்தது. ஆமென். 12 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் வேதத்திலே பார்க்கிறோம். ஆமென். அந்த ஸ்திரீ தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் சுகமடையாத, குணமடையாத ஒரு ஸ்திரீயாயிருந்தாள். இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டால் எப்படியாகிலும் நான் சுகமாவேன் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் எண்ணிக்கொண்டு அவள் வந்து இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள். தொட்ட மாத்திரத்தில் அவருக்குள் இருந்து வல்லமை புறப்பட்டது. இயேசு வாய் திறந்து எதையும் சொல்லவில்லை, அந்த ஸ்திரியை பார்க்க கூட இல்லை. ஆனால் இவள் தன்னுடைய விசுவாசத்தினாலே இயேசுவை நெருங்கி சென்று அவரை தொட்டபோது ஆமென், விசுவாசம் அங்கே வெளிப்பட்டது, வல்லமை அங்கே வெளிப்பட்டதை பார்க்கிறோம். ஆமென். விசுவாசம் உள்ளவர்கள் தான் தேவனிடத்திலிருந்து எதையாகிலும் பெற முடியும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஆண்டவரிடத்திலே எதையாகிலும் நாம் பெற்றுக்கொள்ள இந்த விசுவாசம் நமக்கு உதவியாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் நமக்கு பலன் அளிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். நம்முடைய ஆண்டவர் பலன் கொடாதவர் அல்ல, அவர் பலன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். உங்களுடைய செய்கைகளுக்கு தக்க பலனை நீங்கள் அவரிடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் ஆண்டவருக்கென்று எதையெல்லாம் செய்கிறீர்களோ, ஆண்டவரை நம்பி எதையெல்லாம் செய்கிறீர்களோ, ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொண்டு எதையெல்லாம் செய்கிறீர்களோ அதற்கெல்லாம் அவர் நிச்சயமாக அவர் பலன் கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு நல்ல ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவரை நாம் அறிய 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 அறிய, ஆண்டவரை பற்றி நாம் அதிகம் தெரிந்து கொள்ள, அவரோடு இன்னும் நெருங்க நெருங்க நெருங்க, ஆமென், நம்முடைய வாழ்க்கை
ஆச்சரியமானதாய் மாறுகிறது. ஆமென். நம்முடைய எதிர்பார்ப்புகளில் எல்லாம் தேவனுடைய செயல்கள் விளங்குகிற போது ஆமென், அதை ஒரு சில வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது, வர்ணித்து விட முடியாது. அவ்வளவு ஆழமானவைகள் ஆண்டவருடைய அற்புதங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ஒருவேளை உங்களுக்குள்ளே அநேக நாட்கள் நீங்கள் ஆண்டவரை தேடியும் இன்னும் பலனடையாத ஒரு நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய மனம் அப்படிப்பட்டதை யோசித்துக் கொண்டிருக்கும் என்று சொன்னால், இந்த நாளிலே திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு பலனை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு ஆண்டவர் பலனை தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தரை நம்பினவர்கள் ஒருபோதும் கெட்டு போனதில்லை, கெட்டு போனவர்கள் ஒருவரும் கர்த்தரை நம்பினதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பலனை தருகிறதற்கு அவர் உண்மையுள்ள தேவன். இந்த நாளிலே எப்படிப்பட்ட ரீதிகளில் எல்லாம் வேதத்தில் ஆண்டவர் அவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு பலனை தந்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். மறுபடி வாசிக்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். ஹல்லேலூயா. ஆமென். ஆபிரகாமினுடைய குமாரன், அவன் பேர் ஈசாக்கு. நமக்கு தெரியும் இந்த ஈசாக்கு ஆமென் கேராரூரிலே வந்து குடியிருந்தான். அவன் எகிப்துக்கு போக முற்பட்ட போது ஆண்டவர் அவனை அங்கே அனுமதிக்கவில்லை. ஆண்டவர் சொன்னார், நீ இந்த தேசத்தில் குடியிரு என்று சொல்லி ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னார். ஆனால் அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிருந்தது. ஆபிரகாமுடைய நாட்களை அல்லாமல் வேறே ஒரு பஞ்சம். அது அந்த நாட்களிலே அந்த தேசத்திலே பஞ்சம் இருந்த போது ஈசாக்கு அங்கே இருந்து விலகி போக நினைத்தான். ஆனால் ஆண்டவர் அவனை அந்த தேசத்தில் இருக்கும்படி செய்தார். ஆமென். சூழ்நிலைகள் சரியில்லாததினாலே நீங்கள் உங்களுடைய இடத்தை விட்டு கொடுக்க வேண்டாம். வேலை ஸ்தலத்திலே பிரச்சனைகள் இருக்கிறபடினாலே அங்கே இருந்து நீங்கள் விலகி போக வேண்டாம். ஹல்லேலூயா. உங்களுடைய ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்து அவர் செயலாற்ற உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு எதிராக எழுப்புகிற எல்லாரையும் உங்கள் பட்சத்தில் ஆண்டவர் வரப்பண்ணுவார். ஆமென். இந்த ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், இந்த தேசத்தில் குடியிரு என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த தேசத்தில் அவன் குடியிருந்தான். முழு தேசமும் பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறது. அங்கே தண்ணீர் இல்லை, போதுமான உணவு இல்லை. அந்த தேசத்திலே ஈசாக்கு விதை விதைத்தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அந்த தேசத்தில் ஈசாக்கு விதை விதைத்தான். விதை விதைத்தவனுடைய அந்த விதையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. ஆமென். அவன் விதைத்த விதையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவனுடைய நிலத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனாலே 100 மடங்கு பலன் அடைந்தான். ஆமென். ஆமென். அந்த வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்திலே பஞ்சம் இருந்தது. ஹல்லேலூயா. ஆமென். முழு தேசமும் பஞ்சத்தினால் வாடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். மற்றவர்களுடைய வயல்வெளிகள் எல்லாம் இதோ கருகி போயிருக்கிறது. அங்கே ஒரு செழுமை இல்லை, பசுமை இல்லை, நீரற்ற ஒரு நிலை இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்த இந்த மனுஷனுடைய வயல்வெளியை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். யாரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? கர்த்தருடைய வார்த்தை கேட்டு பொறுமையாய் இருந்து கொண்டிருக்கிற நீங்கள், ஆமென், உங்களுடைய வாழ்க்கையில் வெட்கத்தை அல்ல அனுபவிக்க போகிறது. ஆமென். 100 மடங்கு பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. 100 மடங்கு பலன், முழுமையான பலன், நிறைவான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் விதைக்க வேண்டியது அவனுடைய வேலை. ஆமென். அந்த விதைகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். இவனோடு ஆண்டவர் இருந்ததினால, கர்த்தர்
கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால 100 மடங்கு பலனை ஆண்டவர் என்ன செய்தார்? தந்தார். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் ஆமென், உங்களுடைய வேலையிலே ஆசீர்வாதம் இருக்கும். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்றால் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொன்னால் ஆமென், நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும். அநேக நேரத்திலே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பற்றி ஆமென் நாம் தவறான சிந்தை கொள்ளுகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு மனுஷனால் ஆமென் நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென், எல்லா காரியத்திற்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. ஆமென், அன்றாட வாழ்க்கைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. சரீர சுகத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. ஆமென், நம்முடைய தொழில்களிலே வருகிற முன்னேற்றத்திற்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. ஆமென், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற படிப்புகளுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தேவை. எல்லாவற்றுக்கும், உங்களுக்கும், உங்களுடைய மனைவிக்கும், உங்களுடைய கணவருக்கும், உங்களுடைய பிள்ளைகளுக்கும், உங்களுடைய பேரன் பேத்திகள் முதற்கொண்டு ஆமென் எல்லாருக்கும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தேவையாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் வேதனையை கூட்டார் என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே வேதனை இல்லை. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே வீண் செலவு இல்லை. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் வீணாக உங்களுடைய கரங்களை விட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். தேவனுடைய வார்த்தை கேட்டு நடப்பதினாலே உங்களுக்கு பலன் உண்டு. இந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை கேட்டு நடந்ததினாலே, அவர் சொன்ன இடத்தில் இருந்ததினாலே ஆண்டவர் அவனுக்கு 100 மடங்கு பலனை கொடுத்தார். தாவீதும் கூட இப்படித்தான். அவன் எப்ரோனில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அவனிடத்திலே சொன்னார். கர்த்தருடைய வார்த்தை கேட்டு எப்ரோனிலே போய் அவன் இருந்தபோது சில வருஷங்கள் அந்த ஊரிலே அவன் இருந்தான். ஆமென். அவன் இருந்த இடத்திலே ஆட்களை தேடி வரும்படி கர்த்தர் செய்தார். இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதின் இடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமாய் இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்போது ஆமென் ஆசீர்வாதங்களை நீங்கள் தேடி போக வேண்டியதில்லை. ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் ஆமென் என்னை தொடரும். ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நீங்கள் அல்ல தொடர வேண்டியது. நீங்கள் போகிற இடங்களிலெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்ந்து கொண்டே வரும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தை செய்வதனால் நமக்கு பலன் உண்டு. பாருங்க, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு காரியத்தை நாம் தொடங்கும் போது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து ஒரு வேலையோ அல்லது ஒரு புதிய ஒரு காரியத்தையோ அல்லது ஏதாவது பொருள் வாங்குவதையோ ஒரு வீடு வாங்குவதையோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நாம் செய்வதனாலே நமக்கு பலன் உண்டு. ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம். ரூத் 2:12 இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாம். ஆமென். ரூத் 2:12, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஹல்லேலூயா. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. முழுமையான ஆமென் முழுமையான பலன் கிடைப்பதாக. இந்த ரூத்தை பற்றி நமக்கு தெரியும். மோவாபிய பெண், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்திற்கும் ஆமென் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கும் எந்த சம்பந்தமும் எந்த தொடர்பும் இல்லாத பெண். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண் ஆண்டவரை நம்பி வந்ததினாலே, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி நவோமியின் இடத்திலே சொல்லி கர்த்தரை நம்பி வந்ததினாலே ஆமென் ஆண்டவர் அவளுக்கு நிறைவான பலனை தந்தார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நவோமி முதற்கொண்டு வறுமையில தான் இருக்கிறார். ஆனால் இவள் ஆராதிக்கிற தேவன் மேல் அப்படி ஒரு நம்பிக்கை ரூத்துக்கு இருந்தது. அதனால் தான் இந்த தேவன் எனக்கு
வேண்டும் என்று சொல்லி அவள் வந்தாள். கர்த்தரை முன்வைத்து அவள் வந்தாள். ஆமென். தன்னுடைய சொந்த பந்தங்களை எல்லாம், தன்னுடைய தாய் தகப்பனை எல்லாம், தன்னுடைய இனஜன பந்துகளை எல்லாம் விட்டு வெளி வருவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. ஆமென். இந்த பெண் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அதை செய்தாள். ஆமென். எல்லாரையும் விட கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் என்கிற மனம் அவளுக்குள் இருந்தது. அதை கர்த்தர் கனம் பண்ணினார். நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறவர். ஆமென். அவருக்காக நீங்கள் எதையாகிலும் விட்டால் அவர் அதை பார்த்து கொண்டே இருப்பார். ஒருவேளை அதனுடைய பலனை அந்த நாளிலே தானே ஆண்டவர் தராமல் இருக்கலாம், அல்லது அந்த மாதத்தில் அது வெளிப்படாமல் இருக்கலாம். ஆனால் எவ்வளவு நாட்கள் ஆனாலும் அதை ஞாபகத்தில் வைத்து நீங்களே மறந்து போனாலும் அதை ஞாபகம் வைத்து செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். மொர்தெகாயை குறித்து நம் வேதத்திலே வாசிக்கும் போது, ஆமென், ராஜாவின் நன்மைக்காக பேசின இந்த மொர்தெகாயை யாருமே கண்டுகொள்ளவில்லை. எல்லாரும் அவனை குறித்த நினைவில்லாமல் மறந்து போனார்கள். ஆனால் கர்த்தர் அதை நினைப்பூட்டி ராஜாவுக்கு தூக்கம் வரவிடாமல் மொர்தெகாயை பற்றி நினைவுபடுத்தி ஆண்டவர் ஒரு அற்புதத்தை அங்கே செய்ததை பார்க்கிறோம். ஆமென். நீங்கள் செய்கிற காரியத்தை நீங்கள் மறந்து விடலாம், ஆனால் ஆண்டவர் அதை நினைவில் வைத்து உங்களுக்கு பலனை தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். எவ்வளவு நற்கிரியைகளை, நல்ல காரியங்களை செய்கிறோம், அதெல்லாம் நிறைய நேரங்களில் நமக்குள் மனதில் இருக்கிறதில்லை. ஆனால் ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். நிச்சயமாக பலன் தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த ஒன்றுமே இல்லாத இந்த பெண்ணுக்கு, அனாதையான பெண்ணுக்கு, ஆமென், கர்த்தரை நம்பி வந்த இந்த பெண்ணுக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள். ஆமென். வயல்வெளியிலே அந்த கதிர்களை பொறுக்க போன ஒரு பெண். ஆமென். ஏழை எளிய மக்கள், திக்கற்றவர்கள் செய்கிற வேலை அது. அதை பொறுக்க சென்ற இந்த பெண்ணை ஆண்டவர் அந்த நிலங்களுக்கு மொத்தத்திற்கும், ஆமென், அவளை அதிகாரியாக மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை இதில் பாருங்கள். ஆமென். நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் மிகவும் பெரியவர். அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவராய் இருக்கிறார். அவரை நம்புகிறவர்களுக்கு, ஆமென், அவர் பலனளிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு கானானிய பெண் இயேசு கிறிஸ்துவை கூப்பிட்டுக் கொண்டே அவருக்கு பின் சென்றாள். இயேசு கிறிஸ்து அவளை குறித்து ஒன்றுமே சொல்லவே இல்லை, அவளை பார்க்க கூட இல்லை. ஆனால் அந்த ஸ்திரீ இயேசுவுக்காக, ஆமென், அவள் பொறுமையோடு காத்திருந்தாள். அவள் சொன்னால் தன்னுடைய பிள்ளையினுடைய சுகத்திற்காக அவரிடத்தில் வந்திருந்தாள். ஆமென். இயேசு சொன்னார், பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்று சொன்னாள். அவள் சொன்னால், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் ஆமென், மேசையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னாள். இயேசு கிறிஸ்து பார்த்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை பார்க்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து பார்க்கிறதை நீங்க பார்க்கணும். அவர் உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அவர் கனம் பண்ணுகிறார். அவர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும், ஆழமான ஒரு விசுவாசம் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தேடிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மேல் இப்படிப்பட்ட ஒரு அளவிட முடியாத ஒரு ஆழமான விசுவாசம் உடையவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அந்த ஸ்திரீ பலனடைந்தவளாய்த்தான் இயேசு கிறிஸ்துவை விட்டு கடந்து சென்றாள். அந்த கானானிய ஸ்திரீ, ஆமென், அவரை நம்பி வந்ததினாலே, அவர் பின்னே சென்றதினாலே, ஆமென், அவள் பலனை பெற்றதை நாம் பார்க்கிறோம். அவள் என்ன தேவைக்காய் வந்திருந்தாலோ அந்த தேவை ஆண்டவர் அந்த இடத்துல நிறைவேற்றி கொடுத்ததை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 3வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். கர்த்தரை நம்பி நன்மை செய். ஹல்லேலூயா. தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். எந்த ஒரு காரியத்தையும் கர்த்தரை நம்பி நாம் செய்யும் போது, கர்த்தரை நம்பி நாம் துவங்கும் போது அந்த காரியத்தில் தோல்வி என்பதை ஆண்டவர் அனுமதிக்கிறதில்லை. ஒருவேளை தோல்வி வருமே ஆனால் அது ஒரு மிகப்பெரிய நன்மைக்கு ஏதுவாயிருக்கும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. நான் மறுபடி சொல்ல விரும்புகிறேன். ஆமென். கர்த்தரை முன்வைத்து நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் ஜெயமாய்த்தான் முடிய பண்ணுவார். ஒருவேளை அது தோல்வி அடைகிறது போல இருந்தாலும், தோல்வி அடைந்தாலும், ஆமென், அதனுடைய முடிவு, ஆமென், மிகப்பெரிய ஒரு நன்மையாயிருக்கும். அந்த தீமையை ஆண்டவர் பெரிய ஒரு நன்மையாய்த்தான் முடிய பண்ணுவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.
அடுத்ததாக 2 நாளாகமும் 15வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமும் 15:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஒரு தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை இது. ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசின கர்த்தருடைய வார்த்தை இது. ஆமென். ஹல்லேலூயா. ஆசாவினுடைய சம்பவத்தை வாசிக்கும் போது இந்த வசனத்தை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நீங்கள் என்ன காரியத்தை நீங்கள் செய்தாலும் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும். கன்சிஸ்டன்சி. ஆமென். ஒரு தொடர்ச்சி நிலை அதிலே அவசியமாயிருக்கிறது. பாருங்க, தானியேல் ஜெபம் செய்த போது அவன் இடைவிடாமல் 3 நேரமும் அவன் ஆண்டவரை ஆராதித்து ஜெபம் செய்து தொழுது கொண்டிருந்தான். அந்த ஜெபத்திற்கு இடையூறாய் பிசாசு கிரியைகளை செய்ததை பார்க்கிறோம். என்ன அவர்கள் போட்ட திட்டம்? பிசாசினுடைய திட்டம் என்ன? யாரும் வேற தேவர்களை தொழுது கொள்ளக்கூடாது என்பது தான் அவர்களுடைய திட்டமாய் இருந்தது. ஆமென். அந்த சத்துருக்களினுடைய திட்டமாய் இருந்தது. ஏன்? இந்த தானியேல் இடைவிடாமல் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருந்தான், இடைவிடாமல் ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஜெபத்திலே ஒரு தொடர்ச்சி நிலை தேவை. விசுவாசிப்பதிலே தொடர்ச்சி நிலை தேவை. இன்றைக்கு முழுமையான விசுவாசம், நாளைக்கு அவிசுவாசம், நாளை கழித்து அந்த ஜெபத்தை குறித்த காரியத்தை மறந்து விடுகிறோம். அப்படி அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஒன்றை நான் கர்த்தரிடத்தில் கேட்டேன் அதையே நாடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். ஆண்டவரிடத்தில் நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை தொடர்ச்சியாக கேட்க வேண்டும், மறக்க கூடாது, தொடர்ச்சியாக கேட்கணும். ஆமென். சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு உவமையை சொன்னபோது அந்த உவமையிலே வந்து அந்த விதவையான பெண்ணை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். மனுஷனை மதியாத, தேவனுக்கு பயப்படாத ஒரு நியாயாதிபன். அந்த நியாயாதிபதியின் இடத்திலே ஒவ்வொரு நாளும் இந்த விதவை சென்று ஆமென் தனக்கும் தன்னுடைய எதிராளிக்கும் உண்டான காரியத்திலே ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவள் போகிறாள். ஆமென். இவள் தொடர்ச்சியாக போகிறதை பார்த்து அந்த நியாயாதிபன் தனக்குள்ளே சொல்லிக் கொண்ட வார்த்தை என்ன தெரியுமா? நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷனை மதியாதவனா இருந்தும் இந்த பெண் எப்பொழுதும் என்னை தொந்தரவு படுத்துகிறாளே என்று சொல்லி அவளுடைய காரியத்தை குறித்து உடனே ஒரு நியாயம் செய்ததை பார்க்கிறோம். ஆமென். அந்த நியாயாதிபதி செய்ததை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு பொல்லாத மனுஷனே தொடர்ச்சியாய் வந்து கேட்கிற ஒரு பெண்ணுக்கு உதவி செய்ய முடியும் என்று சொன்னால், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்திலே நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து ஆமென் நமக்கு நியாயம் செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இரவும் பகலும் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா சீக்கிரத்தில் அதற்கு ஒரு நியாயம் வெளிப்படும், சீக்கிரத்தில் அதற்கு ஒரு ஜெயம் வெளிப்படும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இந்த தொடர்ச்சி நிலையை பார்க்கிறார். நீங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளையும் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே ஆதாமையும் ஏவாளையும் சந்திக்கும்படி ஆண்டவர் பகலின் குளிர்ச்சியான நேரத்தில் அந்த தோட்டத்திற்குள்ளே வந்தார். அது என்ன நேரம்? அது ஒரு ஜெப நேரம், அது உறவாடுகிற நேரம். ஹல்லேலூயா. அந்த நேரத்திலே பாவத்தினாலே அடிமைப்பட்டு பாவத்தினாலே தங்களுடைய சாயலை இழந்து ஆண்டவரை பார்க்க முடியாத ஒரு தூரத்திலே அவர்கள் தள்ளப்பட்டார்கள். ஆமென். ஆண்டவர் வர வேண்டிய நேரத்தில் அவர் வந்துவிட்டார். ஒரு நேரத்தை நீங்கள் குறிக்கும் போது, ஜெபத்திற்காக அந்த நேரத்தை நீங்கள் வைக்கும் போது உங்களுக்கு முன்னாகவே வந்து காத்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஏனென்றால் நம்மோடு உறவாட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமும் அவருடைய ஆசையுமாய் இருக்கிறது. இந்த பூமியிலே மனிதர்களை உண்டாக்கினதனுடைய நோக்கமே அதுதான். ஆமென். அவரை போலவே அவருடைய சாயலாகவே மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். அவருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள் நாம், அவருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாம், அவருக்காக பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நாம், அவருடைய காரியங்களுக்காகவே ஆமென் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப எந்த ஒரு காரியத்தை செய்யும் போதும் அதற்கு ஒரு தொடர்ச்சி நிலை தேவை. ஆமென். உங்களுடைய பிசினஸ்ல ஒரு தொடர்ச்சி நிலை தேவை. ஆமென். நீங்கள் முயன்று அதை நீங்கள் செய்ய வேண்டும், தொடர்ச்சியா செய்யணும். ஆமென். அதுல ஒரு கேப் அல்ல. உங்களுடைய முயற்சிகளை மனிதர்கள் அல்ல, ஆண்டவர்
பார்க்கிறார். ஆமென். மனிதர்களை கொண்டு வருகிறது ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆட்களை உங்களிடத்திலே திருப்புகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. மனுஷர்கள் அல்ல, அவர்களாக வர முடியாது. கர்த்தர் தான் உங்களிடத்திலே ஆட்களை கொண்டு வருகிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை நேரத்திலே? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, நீங்கள் செய்கிற ஜெபத்திற்கு பலன் உண்டு. வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5வது அதிகாரம் 18வது வசனம். மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பாருங்க, வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை என்ன செய்தது? தந்தது. எப்போ? அவன் ஜெபம் பண்ணின போது. நீங்க ஜெபம் பண்ணும் போதுதான் சில காரியங்கள்ல பலன் கிடைக்கும். ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல ஆமென், நீங்கள் மறுபடி அதை குறித்து யோசிக்கிறதுனாலே உங்களுக்கு பலன் கிடைக்க போவதில்லை. அதை குறித்து கவலைப்படுவதனாலே உங்களுக்கு பலன் கிடைக்க போவதில்லை. அதை குறித்து யோசிக்கிறதுனாலேயோ அதை குறித்து பிறரிடத்தில் பகிர்ந்து கொள்கிறதுனாலோ உங்களுக்கு பலன் கிடைக்க போகிறதில்லை. ஆனால் அதை குறித்து நீங்கள் ஜெபம் பண்ணினால் உங்களுக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. அன்றைக்கு எலியா செய்தது அதுதான். இதை குறித்து யாரிடத்திலும் போய் பகிர்ந்து கொள்ளல. இவன் போய் ஜெபம் பண்ணினான். அவன் ஜெபம் பண்ணின போது 3 வருஷமும் 6 மாதமும் தேசத்திலே மழை இல்லாமல் போயிற்று. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். திரும்ப அவன் ஜெபம் பண்றான். இவன் ஜெபம் பண்ணுகிற வரைக்கும் மழை வரவில்லை. இவன் ஜெபம் பண்ணுகிற வரைக்கும் வானம் திறக்கப்படவில்லை. இவன் ஜெபம் பண்ணின போது வானம் திறந்தது. ஹல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷனுக்கு, நம்மை போல ஆமென், பாடுள்ள மனுஷன் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் அப்படின்னு தான் வேதத்துல வாசிக்கிறோம். அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால அவன் ஒரு தேவ தூதன் அல்ல. நாம் நன்றாய் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனாய் இருந்தும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ரீதியிலே இருக்கிற காரியங்களோடு ஜெபித்தால் அதை நிறுத்த முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்தது. ஆண்டவர் பேதுருவின் இடத்துல என்ன சொன்னார்? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு தருவேன். நீ பூமியில கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கும்? கட்டப்பட்டிருக்கும். நீ பூமியில அவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து, அதே இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துற விசேஷத்திலே சொல்லுகிறார், நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த இயேசு கிறிஸ்து நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராய் இருக்கிறேன் என்று சொல்லும் போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலும் என்கிட்ட தான் இருக்குன்னு அவர் சொல்லல. அவர் என்ன செய்தார்? இந்த பூமியில இருக்கும் போதே அந்த திறவுகோல், அந்த சாவியை பேதுருவின் இடத்திலே, அவரை விசுவாசிக்கிற நம்மிடத்திலே ஆண்டவர் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார். அதனால காரியங்களை மாற்றி அமைப்பதற்கு, காரியங்களை திருத்துவதற்கு இயேசு என்கிற நாமத்தை பயன்படுத்தி நீங்க தான் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவே இல்லை, என்னுடைய நாமத்தினாலே கேளுங்கள், அப்பொழுது நிறைவாய் பெற்றுக் கொள்வீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சாவியை ஆண்டவர் உங்களிடத்திலே கொடுத்திருக்கிறார். அது ஜெபம் என்கிற சாவி. ஆமென். ஜெபம் என்கிற சாவியை, அந்த அதிகாரத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எலியா ஜெபம் பண்ணினான். ஆமென். வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை என்ன செய்தது? தந்தது. ஆமென். ஜெபிக்காத வரைக்கும் அங்கே மழை இல்லை. ஜெபித்த போதுதான் மழை அங்கே வருகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நீங்கள் ஜெபிக்கிற வரைக்கும் அந்த காரியங்கள் அடைபட்டு தான் இருக்கும். ஆமென். 3.5 வருஷங்கள் ஆமென் தேசத்திலே மழை இல்லை. இதை ஜெபம் பண்ணி நிறுத்தினதும் இந்த எலியா தான். மறுபடி ஜெபத்தினால தான் அதை திறந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணும்போது அதற்குரிய பலன் உண்டு என்பதை ஒரு நாளும் மறந்து போய்விட வேண்டாம். நிறைய நேரத்தில் அதை பற்றின நம்பிக்கை நமக்கு இல்லாததுனாலே, அதை பற்றின புரிதல் நமக்கு இல்லாததுனால தான் நம்முடைய ஜெபங்கள் கசப்பாய் இருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் நமக்கு ஆமென் போர் அடிக்கிறது போல தெரிகிறது. ஆமென். ஜெபத்திற்கு பலன் உண்டு, ஜெபத்திற்கு பதில் உண்டு. ஹல்லேலூயா. ஜெபத்திற்கு பலன் உண்டு, ஜெபத்திற்கு பதில் உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்ததாக, கர்த்தருடைய நியாயங்களை கைக்கொள்ளுவதினால் மிகுந்த பலன் உண்டு. வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 11வது வசனம். சங்கீதம் 19:11.
அன்றியும் அவைகளால் உம்முடைய அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. பாருங்க, இந்த வசனத்தை வாசிக்கும் போது அன்றியும் அவைகளால் அப்படின்னா கர்த்தருடைய நியாயங்கள் அப்படின்னு அர்த்தம். 9, 10 ஆகிய இதற்கு முந்தைய வசனங்களை வாசிக்கும் போது அது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாயிருக்கிறது. அவைகள் அதாவது கர்த்தருடைய நியாயங்கள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. அதற்கு அடுத்துதான் இந்த 11வது வசனம் சொல்லப்படுது. அன்றியும் உம்முடைய நியாயங்களால், அவைகளால்னா உம்முடைய நியாயங்களால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதினால், அதாவது உம்முடைய நியாயங்களை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நியாயங்கள் அவைகள் மிகவும் ஆழமானவைகள். நிறைய காரியங்கள்ல அவருடைய நியாயங்களை நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. எப்படி ஒரு மனுஷன் கர்த்தருடைய நியாயங்களை புரிந்து கொள்ள முடியும்? அவருடைய வேதத்தை தியானிப்பதினாலே. அவர் எழுதி வைத்திருக்கிற அந்த சம்பவங்களை, வேதத்தில் இருக்கிற காரியங்கள் கதை அல்ல, அது சம்பவங்கள். அந்த சம்பவங்களை தியானிக்கும் போது அவைகளில் கர்த்தருடைய இடைப்பாடு எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் அவைகளை குறித்து யோசிக்கும் போது, அதை கை கொள்ளும் போது அவைகள் நமக்கு எச்சரிப்பை தருகிறது. இந்த பாதையிலே போனால் இது நமக்கு சரியான பாதை அல்ல, இதனுடைய முடிவு நமக்கு சரியா இருக்காது என்கிற எச்சரிப்பை கர்த்தருடைய நியாயங்கள் நமக்கு தருகிறது. அவைகளை கை கொள்ளுகிறதுனாலே நமக்கு மிகுந்த பலன் உண்டு. வேதத்தை கை கொள்ளுகிறதுனால சில நேரங்களில் பிறருக்கு முன்பாக நீங்கள் ஒரு பைத்தியத்தை போல காணப்படலாம். எஸ், வேதத்தை கை கொள்ளுகிறதுனால, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால சில நேரங்களில் மற்ற மனிதர்களுக்கு முன்பாக நீங்கள் பைத்தியங்களை போல காணப்படலாம். பிறர் உங்களை பார்த்து எள்ளி நகையாடலாம், பிறர் உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் பார்க்கிறது கால தாமதத்தை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். ஒன்றும் நடக்கவில்லை. கர்த்தரை நம்பி இருந்தானே, இவனுக்கு ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி உங்களை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் காலத்தையும் சமயத்தையும் தன்னுடைய கரங்களில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். காலத்தை தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறவர். அவர் நமக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கையில தொடர்ந்து திடமனதாயிருங்கள். ஆண்டவரை தொடர்ந்து நம்புங்கள். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அடுத்ததாக வாசிக்கலாம் 61வது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61:7 வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம் இந்த வசனத்தை. எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். வசனம் பாருங்க. உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். உங்களுடைய வெட்கத்துக்கு பதிலாக யாரோடு ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? யாரோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார்? நீங்க போயிட்டு இருக்கிற இந்த வெட்கத்தின் பாதைக்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிற இரட்டத்தனையாய் பலன் வரும். இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக வெட்கப்பட்டு நிக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்ன வசனத்தை நம்பினதுனால வெட்கப்பட்டு நிக்கிறீங்களா? அல்லது எதிர்பாராத விதமாய் வெட்கப்பட்டு நிற்கிறீர்களா? வேலை ஸ்தலத்தில் வெட்கத்தோடு நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவார்கள். சந்தோஷம்ன்றது இனிமேல் வரப்போகிறது. ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ அப்பா. அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான
இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். ஆமென். இதுவரை உங்களுக்குள்ள இருந்து வந்தது சிரிப்பல்ல, நகைப்பல்ல, அது சந்தோஷம் அல்ல, அது வெளிப்புறமான சந்தோஷம். இனிமேல் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிற சந்தோஷம் எப்படிப்பட்டதென்றால் அது நித்தியமானது. ஹல்லேலூயா. அது நிரந்தரமான சந்தோஷம். அது உள்ளத்திலிருந்து வருகிற சந்தோஷம். கர்த்தர் சாராளை நகைக்க பண்ணினது உண்மை என்றால் உங்களையும் சந்தோஷமாக்குவது உண்மையே. ஹல்லேலூயா. உங்களையும் மகிழ்ச்சியாக்குவது உண்மையே. நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒன்றும் அவருக்கு மறைவானதல்ல. நீங்கள் இருதயத்தில் பட்டு கொண்டிருக்கிற அந்த வெட்கம், அந்த நிந்தை, அவமானத்தின் எண்ணங்கள், இதையெல்லாம் ஆண்டவர் இரட்டத்தனையான ஆமென் பலனாக உங்களுக்கு திரும்ப ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் இரட்டத்தனையான பலனாய் உங்களுக்கு வரும். அந்த வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு சில நிமிடங்கள் ஸ்தோத்திரம் மட்டும் சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உம்முடைய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம், நன்றி அப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்பா. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு 13:23 இப்படி வாசிக்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவன் மாத்திரமல்ல, வாக்கு தத்தங்களை கேட்கிறவனாக மாத்திரமல்ல, அதை உணர்கிறான். ஹல்லேலூயா. ஆமென். வசனத்தை சொல்லும் போது கேட்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் உணர வேண்டும். அவை அந்த வசனங்களை, வார்த்தைகள், அந்த ஜீவனுள்ள அந்த விதைகளை நீங்கள் உணர வேண்டும். ஹல்லேலூயா. உணரும் பொழுது அது உங்களுக்குள்ளே 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தரும், பலன் தரும். ஹல்லேலூயா. இந்த பிரசங்கத்தினுடைய துவக்கத்தில் நாம் தியானித்தோம். கர்த்தர் அவன் ஆசீர்வதித்ததினால் அவன் 100 மடங்கு பலன் அடைந்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் அவன் ஆசீர்வதித்ததினாலே. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை உட்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ஒருவர் உங்களிடத்திலே நீங்கள் கேட்ட ஒரு காரியத்தை நான் இத்தனை மணிக்கு உங்களுக்கு தருவேன் என்று சொல்லும்போது, இன்றைக்கு இத்தனை மணிக்கு உங்களுக்கு நான் அதை தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பணம் உங்களுடைய கரங்களுக்குள் வர்றதுக்கு முன்பாகவே உங்களுக்கு சந்தோஷம் துவங்கிவிடும். ஏன்னா அதுல ஒரு பொய்யுமே இல்லை. அந்த மனுஷன் நிச்சயமா உங்களுக்கு தரப்போகிறார். அதை விட மேலான ரீதியிலே கர்த்தருடைய வசனத்தை நீங்க விசுவாசிக்க வேண்டும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன இந்த காரியத்தை, ஆமென், உங்களுக்கு தருவேன், செய்வேன் அப்படின்னு சொன்னதை அவர் செய்து விட்டார் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்து முடிக்க அவர் உண்மையுள்ள தேவன். அவர் சொன்னதை செய்ய அவர் வல்லமையுள்ளவர். விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அதை செய்கிறார். ஆண்டவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் அப்படி இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவர் பேசின வார்த்தைகளுக்காக ஆமென். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உங்க வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். வெட்கத்துக்கு பதிலாக பலனை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஏதோ நீங்க ஆண்டவரை நம்பிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ செய்யணும்னு இல்லை. ஆமென். உங்கள் மேல் கவனம் உள்ளவராய், உங்கள் மேல் மிகுந்த கருத்துள்ளவராய் ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எவ்வளவு ஒரு நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட, ஆமென், நம்மை குறித்து சிந்திக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். நம்முடைய உயர்வுக்காக நம்மை சிந்திக்கிறவர், நம்முடைய உயர்வுக்காக நம்மை குறித்து சிந்திக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அவருடைய கைகளிலே நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஆமென். நாம் எப்போதும் அவருக்கு முன்பாகவே இருக்கிறோம். நமக்கு முன்பாக அவர் எப்பொழுதுமே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் நமக்கு தூரமானவர் அல்ல.
அவர் நமக்கு தூரமானவர் அல்ல. மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும் போது இப்படி சொன்னான், ஆமென், கர்த்தரை சமீபமாய் பெற்ற, உங்களைப் போல கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? ஹல்லேலூயா. அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். அவர் நமக்கு தூரமாய் அல்ல, அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா நீர் எனக்கு பலனை தருகிற தேவனாய் இருக்கிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவர் நீர் பலன் தருகிறவர், நீர் பலன் தருகிறவர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். அன்றைக்கு அவன் ஏமன் யுத்தத்திலே போராடி சேர்த்த எல்லாவற்றையும் ஏமன் அந்த ராஜா வந்து எடுத்து கொண்டு போனான். இவனுடைய கரங்களில் ஒன்றுமே இல்லை, வெறும் கையனாய் திரும்பி வந்தான். அவன் ஜெபிக்க போகல, ஜெபிக்கிறதுக்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமை கூப்பிட்டார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் ரொம்ப வருத்தத்தோடு ஜெபிக்கிறது கூட நீங்க போக முடியாம இருக்கலாம். உங்களை கூப்பிட்டு ஆண்டவர் பேசுவார். இந்த நாளில் கூப்பிட்டு உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆபிரகாமே, என் மகனே, என் மகளே, பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே நமக்கு பலனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ரிவார்ட். ஹல்லேலூயா. அவரே நம்முடைய பலனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபித்து முடிக்கலாம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பலனை அளிக்கிறவர் என்கிற தலைப்பில் இருந்து இந்த நாளிலே நாங்கள் உம்முடைய வார்த்தைகளை தியானித்தோம். அநேக காரியங்களை நீர் எங்களோடு பேசி இருக்கிறீர். ஆண்டவர், வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும் என்று எங்களோடு வாக்கு பண்ணி ஆண்டவரை பேசி இருக்கிறீர். அந்த காரியங்களை நீர் அப்படியே செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையில் இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணுமே ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உம்மால் வருகிற பலன் ஆண்டவரே அவர்களுக்கு கிடைப்பதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அதை இந்த வாரத்தில் தானே அவர்கள் பார்க்கிறதற்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். விசேஷமாக இந்த எல்லை பட்டணத்திலே ஆண்டவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இயேசு என்கிற நாமத்திற்கு அர்த்தம் அவர் தம்முடைய ஜனங்களுடைய பாவத்தை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், ரட்சகர் அப்படின்னு அர்த்தம். ஆமென். அந்த நாமத்தை அந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளணுமே. பாவத்தில் இருக்கிற அவர்கள் ரட்சிக்கப்படணுமே. ஆமென். சாபக்கட்டுகளில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணுமே. விக்கிரகத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணுமே. மாயையின் பிடியில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படணுமே. உம்முடைய நாமத்தை ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற ஜனங்களாய், ஆண்டவரை பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஜனங்களாய் அவர்கள் மாறணுமே என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். நல்ல சாட்சிகளை கேள்விப்பட உதவி செய்யும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.